அந்த துன்பமான நாட்களின் போது யார் முகத்திலும் விழிக்க மனமின்றி அவள் உலகத்தின் ஓரத்திற்கே ஓடிவிட வேண்டும் என்று தவித்தபோது சிநேகிதி நிம்மியின் ஞாபகம்தான் வந்தது. பெங்களூரில் அவளிடம் வந்து விடைபெற்று கொண்டு போன நிம்மி பின்னர் டெல்லி, காஷ்மீர் என்று சுற்றிவிட்டு 2 மாத காலத்திற்கு பின்னர் தான் ஆப்பிரிக்கா போவதாக தீர்மானித்திருந்தாள். பம்பாயில் முடிவாக தங்கியிருக்கப் போகும் நண்பரின் வீட்டு முகவரியை கொடுத்துவிட்டு போயிருந்தாள். அந்த சமயம் அவள் நினைப்புதான் வந்தது. பம்பாய் முகவரிக்கு நிம்மிக்கு ஒரு தந்தி அனுப்பினாள். தொடர்ந்து எல்லாவற்றையும் விவரமாக எழுதி ஒரு கடிதம் போட்டாள். அண்ணா வைத்தியநாதன் டவுனிலிருந்து போக்குவரத்து லாரி சர்வீஸ் ஒன்றில் உதவி மேனேஜர் பதவியில் இருந்தார். ஆபீஸ் செலவிலேயே வீடும் தொலைபேசியும் கொடுக்கப்பட்டிருந்தன. வீட்டு தொலைபேசி எண்ணை அவள் தன் சிநேகிதிக்கு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாள். தபால்காரன் வரவை ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு நிம்மி பம்பாயிலிருந்து அவளை அவசரமாக டெலிஃபோனில் அழைத்தாள். சகு, கடிதத்தை படித்தேன். ரொம்ப அதிர்ச்சி அடைந்து விட்டேன். என் அபிப்பிராயம் ஒன்றையும் இப்பொழுது கேட்காதே. மனித குலத்தின் மீதே எனக்கு நம்பிக்கை குலைந்து விட்டது. டெல்லி, கல்கத்தா, காசி என்று பல இடங்களை சுற்றி வாங்கிய ஜாமான்களை கப்பலில் ஏற்ற ஏற்பாடு செய்துவிட்டு இந்த நண்பர் வீட்டிற்கு காலையில் தான் வந்தேன். நீ கவலைப்படாதே. உடனடியாக பாஸ்போர்ட் எடுக்க ஏற்பாடு செய். இன்றிரவு ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஏர்வேஸ் மூலம் நைரோபி வழியாக ஊருக்கு போகிறேன். உடனடியாக உன்னை அங்கே என் விருந்தாளியாக 6 மாதம் இருக்கும்படி வரவழைக்க ஏற்பாடுகள் செய்து விசாவும் டிக்கெட்டு செலவுக்கு ஒரு டிராஃப்டும் அனுப்பிவிடுகிறேன். நீ புறப்பட தயாராகு. மற்றவை பின்னால் பார்ப்போம். ஒரே மூச்சாக பேசினாள். நிம்மி எப்பொழுதும் ஒரே ஒரு முடிவுதான் எடுப்பாள். அதையும் நொடியிலேயே எடுத்து விடுவாள். பின்னர் அந்த முடிவை அவளை படைத்த ஆண்டவனாலும் அசைக்க முடியாது. அத்தனை உடம்பு பிடி. வைத்திய கல்லூரியில்தான் நிம்மி அவளுக்கு அறிமுகமானவள். வெளிநாட்டு மாணவ மாணவிகளுடன் சற்றென்று பழக்கம் உள்ளூர் மாணவர்களுக்கு கிடையாது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. நிம்மி அப்பொழுது கூந்தலை நீளமாகத்தான் வளர்த்து விட்டிருந்தாள். வாரி உயர தூக்கி முடிந்து கொண்டிருந்தாள். புடவை அணிந்து கொண்டுதான் வகுப்புக்கு வந்தாள். ஹாஸ்டலில் தங்கி படித்தாள். பார்த்த அளவிலேயே அவளை சகுந்தலாவுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. வெளிப்படையாக எதையும் பேசும் வெகுளித்தன்மை, ஒட்டிக்கொண்டு உண்மையாக உறவாடும் ஒரு உயர்ந்த பண்பு. பழக பழக அவள் வேறு நாட்டிலிருந்து வந்த பெண் என்கிற நினைவே மறைந்துவிட்டது. அவளும் தன் மேநாட்டு பழக்கங்களை தூர வைத்துவிட்டு வந்த நாட்டின் பண்பாட்டை அறிந்து கொள்ள பெரும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டாள். வாரத்திற்கு ஒரு முறையேனும் அவள் சகுந்தலாவின் வீட்டுக்கு வராது இருக்க மாட்டாள். காயத்ரி மன்னி அன்போடு பரிமாறும் ஜீரக ரசத்தை கையை குவித்து கொண்டு வாங்கி குடிப்பாள். தரையில் அவர்களுடன் சம்மணம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இலையில் சாப்பிடுவதை அவள் மிகவும் ரசித்தாள். ஒரு நாள் மழையும் இடியும் வந்துவிட்டபோது தெப்பலாக நனைந்து விட்டாள் நிம்மி. சகுந்தலா தன் சேலை ஒன்றை எடுத்து உடுத்திக்கொள்ள அவளுக்கு இரவலாக கொடுத்தாள். பின்னர் தான் கவனித்தாள். இஸ்திரி மடிப்புக்குள் அந்த புடவையின் கரையில் இங்கும் அங்கும் பல கிழிசல்கள். கவனிக்கவில்லை. ஒரே கிழிசலாக இருக்கே, வேறு தரேன், மன்னிச்சுக்க. சகுந்தலா பதட்டப்போது அவள் லேசாக சிரித்துக்கொண்டே மறுத்துவிட்டாள். பரவாயில்லை, ஹாஸ்டலுக்கு திரும்பும்போது இரவாகிவிடும். டாக்ஸியில் தானே போய் இறங்கப் போகிறேன், கவலைப்படாதே. அந்த கிழிந்த புடவையை கட்டிக்கொண்டு அவள் திரும்பிச் சென்றாள். பின்னர் ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்றபோதுதான் சகுந்தலாவிற்கு நிம்மியின் சூழ்நிலை புரிந்தது. அவளுடைய பிறந்துவிட்டவர்கள் மிகவும் வசதியானவர்கள். அவள் புகுந்த வீடு பணக்கார இடம். கடைசி வருட படிப்பின் போது ஊருக்கு போயிருந்தாள். அவள் கணவன் அங்கே மிகவும் பிரபலமானதொரு வழக்கறிஞர். டர்பன் நகரிலே கிரே தெருவிலே அவருக்கு பெரியதொரு அலுவலகம் இருந்தது. 3 கூட்டாளிகளுடன் மூச்சுவிட நேரமின்றி தொழிலில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். அவர்கள் தாராளமாக செலவு செய்து வாழ்ந்தனர். இப்படிப்பட்டவளுக்கு கிழிசல் புடவையை கொடுத்தோமே என்று பல தடவைகள் அவள் எண்ணி மனம் வருந்தியது உண்டு. நிம்மி ஆப்பிரிக்காவிற்கு போன பின்பு அவளது கணவனுக்கு பிடித்த மேலை நாட்டு பழக்க வழக்கங்களை ஒட்டி வாழத் தொடங்கினாள். கூந்தலை கத்தரித்து பாப் செய்து கொண்டு விட்டிருந்தாள். நாளின் பெரும் பகுதியை ஃபேண்ட்டும் சட்டையும் அணிந்தே கழித்தாள். கோவிலுக்கு போவது, பஜனைகளில் பாடுவது முதலியவற்றிலிருந்து விலகி கொண்டாள். அவளது வீட்டில் அடிக்கடி பார்ட்டிகளும் விருந்துகளும் நடந்தன. அவைகளுக்கு ஆப்பிரிக்கர்கள், வெள்ளையர்கள், இந்தியர்கள் என பலதரப்பட்டவர்களும் வந்தனர். அரசியல் பேசினர். மெல்ல நிம்மிக்கு அரசியலில் ஈடுபாடு ஏற்படத் தொடங்கியது. இதை பற்றி சகுந்தலாவுக்கு சிறிது கவலைதான். நிம்மிதான் சகுந்தலாவை ஆப்பிரிக்காவுக்கு விருந்தாளியாக வரவழைத்தாள். அந்நாட்டு இமிகிரேஷன் சட்டங்கள் மிகவும் கடுமையானதாக தான் இருந்தன. சுலபத்திலே விசா கிடைக்கவில்லை.
நிம்மியின் சித்தப்பாவுக்கு இந்தியன் கவுன்சிலில் நிறைய செல்வாக்கு இருந்தது. சித்தப்பா வீட்டுக்கு நிம்மி நடையாக நடந்தாள். பல முயற்சிகளுக்கு பின்னர் அந்நாட்டுக்குள் சகுந்தலா விருந்தாளியாக 6 மாத காலம் தங்கியிருக்க அனுமதி கிடைத்தது. உடனடியாக டிக்கெட்டையும் விசாவுடன் கூட அனுப்பி ஒரு சிறு கடிதமும் இணைத்திருந்தாள். வரும்பொழுது உன் வீணையை தூக்கி கொண்டு வா, மறக்காதே. பின்னர்தான் சகுந்தலாவுக்கு அதன் ரகசியம் விளங்கியது. வீணை வாசிப்பதில் அவள் திறமைசாலி என்றும், அவளது வருகையால் அந்த நாட்டில் உள்ள இந்திய மக்களின் வாழ்க்கையில் கலாச்சாரம் பெருகும், பண்பாடுகள் உயரும் என்றெல்லாம் காரணம் காட்டி அவள் அங்கேயே தொடர்ந்து தங்கியிருக்க அனுமதி கோரி பிரிட்டோரியாவில் இருந்த வெளிநாட்டு விசா அலுவலகத்திற்கு நிம்மி விண்ணப்பித்து கொண்டிருந்தாள். மறுபடியும் கால் தேய சித்தப்பா வீட்டிற்கு நடந்தாள். சித்தப்பா அவளுக்காக பலமுறை பிரிட்டோரியாவுக்கு பறந்து விட்டு வந்தார். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சட்டென்று நிம்மி முயற்சியை கைவிடுவதில்லை. வைத்திய கல்லூரியில் சகுந்தலாவுக்கு முன் 2 ஆண்டுகள் முன்னதாக படிக்கத் தொடங்கியவள் பல முறை தேர்வுகளில் தோற்றுவிட்டாள். சகுந்தலா படித்து பட்டம் பெற்று ஹவுஸ் சர்ஜனாக மருத்துவமனையில் வேலைக்கு அமர்ந்தபோதுதான் நிம்மி தனது கடைசி ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்று வெளியே வந்தாள். ஊருக்கு கிளம்ப ஆயத்தமானாள். 4 முறை பரீட்சைகளில் தோற்றும் அவள் சளைக்கவில்லை. அதே உறுதியைத்தான் அவள் தன் தோழியை ஆப்பிரிக்க நாட்டிற்குள் தங்க வைத்துக் கொள்ளும் முயற்சியிலும் காட்டினாள். விருந்தாளியாக வந்தவள் கர்ப்பிணி. தொடர்ந்து தங்க அனுமதிக்க ஆரம்பத்தில் அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். வடிவேலனும் நிம்மியும் விடவில்லை. தொடர்ந்து முயன்றனர். சகுந்தலாவை நேரடியாக அழைத்து கொண்டு அரசியல் தலைநகரான பிரிட்டோரியாவுக்கு விஜயம் செய்தனர். வெளிநாட்டு விஷய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பல விண்ணப்பங்கள், பலருடைய சிபாரிசுகள். முடிவில் தன் தோழி அந்த நாட்டில் வேண்டிய காலம் தங்கியிருக்க அனுமதி கிடைத்தபோது அந்த தம்பதிகளுக்கு பெருமை பிடிபடவில்லை. ஒரு பெரிய பார்ட்டியை வைத்து ஊரை கூட்டி அமர்க்களம் செய்துவிட்டனர். அடுத்த முயற்சி வேலை தேடும் படலம். அதுவும் அத்தனை சுலபமாக இருந்துவிடவில்லை. அந்த நாட்டு வைத்திய குழாம் அவளது பட்டத்தை பதிவு செய்ய மறுப்பு தெரிவித்தது. இந்திய பிரஜை என்ற சிக்கல் காரணம். அதை தவிர்க்க சகுந்தலா தற்காலிகமான பதிவு முறையில் அரசியலார் ஆஸ்பத்திரியில் வேலை செய்ய வேண்டி வந்தது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் வைத்திய குழாம் நடத்திய ஒரு தேர்வுக்கு தயாராக வேண்டியிருந்தது. பரீட்சைகளை பற்றி அவள் என்றுமே கவலைப்பட்டதில்லை. அந்த தேர்விலும் அவள் வெற்றி பெற்றதும் அல்லாமல் வைத்திய குழாமின் முழு சலுகைகளும் அவளுக்கு கிடைத்தன. நிம்மியின் ஆலோசனைப்படியே அரசியலார் ஆஸ்பத்திரியில் அவள் தொடர்ந்து வேலை பார்த்து வந்தாள். சில ஆண்டுகளில் எம்டி பட்டத்திலும் தேர்ந்து இருதய நோய் சம்பந்தமான பகுதியில் முக்கியமானதொரு வேலையை ஏற்றுக்கொண்டாள். விரைவில் அவள் புகழ் பரவியது. பலரின் மதிப்பு, உயர்ந்த உத்தியோகம், கை நிறைய சம்பளம் என்று வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பம். நிம்மியைப் போல ஆடம்பரமாக செலவிடாது சிக்கனமாக வாழ்ந்தாள். காசை சிரமப்பட்டு சேமித்து கொண்டிருந்தாள். துன்ப நினைவுகளை மறக்க எண்ணி எவ்வளவோ தூரம் அவள் விலகி ஓடிவிட்டிருந்தாள். ஆனாலும் ஒரேடியாக அவைகளை மறைந்து விட்டாள் என்று சொல்வதற்கில்லை. ஆரம்பத்தில் நிம்மியின் தாயார் கூறியது போல் அங்கே வேலையாட்கள் என்ற வசதி இருக்கவில்லை. நாள் முழுவதும் ஆஸ்பத்திரியில் கடின உழைப்பு. வீட்டுக்கு வந்ததும் வீட்டை கவனிக்கும் பொறுப்பு, குழந்தையை வளர்க்கும் கடமை, இப்படி அவளது நாட்கள் உழைப்பிலும் கடமையிலும் கழிந்து கொண்டு விரைந்தன. எனினும் சில சமயங்களில் அடிமன நிலையில் ஆழ்ந்து மறைந்து விட்டிருந்த நினைவுகள் நீருபூத்த நெருப்பாக இருந்து அப்போதைக்கு அப்போது கனிந்து கொண்டு துயரத்தை கொடுத்தது. இரவின் நீண்ட பொழுதில் தனிமையில் உறங்குகின்ற குழந்தையின் பக்கத்திலே படுத்திருக்கும் போது, உடல் அயற்சியில் உறக்கமே வராத போது அவளுக்கு அவன் நினைவு வரத்தான் செய்தது. நெஞ்சை வெடித்துவிடும் போல் துயரத்திலே அவள் தன்னந்தனியே தனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை எண்ணி எத்தனையோ முறைகள் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறாள், அரற்றியிருக்கிறாள். இப்பொழுது பிறந்த நாட்டிற்கு வந்ததும் அந்த நினைவு நெருப்பாக நெஞ்சை சுட்டது. ஏன்? படுக்கையிலே அவள் சிந்தித்தபடியே புரண்டாள். ஊரை விட்டு சென்ற இந்த சில ஆண்டுகளில் அண்ணா அவளுக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதியிருந்தார். சகு, நீ திரும்பி வந்துவிடு. எங்களையெல்லாம் விட்டுவிட்டு தன்னந்தனியே நீ அங்கே சம்பாதித்தது போதும். ஒவ்வொரு கடிதத்திலும் புலம்பியிருந்தார். காயத்ரி மன்னியும் பன்முறை கடிதங்களில் வேண்டிக் கொண்டிருந்தாள். சகு, சதா எனக்கு உன் நினைவுதான். கோடைகாலம் இங்கே துவங்கிவிட்டது. அத்துடன் மாம்பழமும் முல்லைப்பூவும் தெருவை ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டது. அவைகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நெஞ்சை துக்கம் அடைக்கிறது. நாம் எல்லோரும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழும் நாள் வருமோ என்று நினைத்து ஏங்குகிறேன். என் மனதிற்குள்ளே பலமுறை உன்னை நினைத்து அழுகிறேன் சகு. குழந்தை கார்த்திகை நாங்கள் பார்க்க வேண்டாமா? யோசித்துப்பார். காயத்ரியின் உருக்கமான கடிதங்கள் கூட அவளை அசைக்கவில்லை. ஒரே பிடிவாதமாக தன் தனிமைக்குள்ளே அழுந்தி போய் அவள் தொடர்ந்து 8 வருஷ காலத்தை ஓட்டிவிட்டிருந்தாள்.
அவள் இப்பொழுது குழந்தையுடன் ஊருக்கு திரும்பி வந்திருப்பதின் காரணமும் நிம்மிதான். இரவு வேளைகளில் உணவிற்கு பின் சில சமயங்களில் நிம்மி தாயாரின் வீட்டு தோட்டத்திற்குள் புகுந்து இடையே இருக்கும் சிறு கதவு வழியே வருவது வழக்கம். கணவனுடன் சில சமயம் வருவாள். சில நாட்களில் தனியே அவளிடம் பேச வருவதுண்டு. ஒரு நாள் இரவு கடும் குளிர் வெளியே வீசிக்கொண்டிருந்தது. பழக்கப்பட்டுவிட்ட போதிலும் சகுந்தலாவின் உடல் விடவிடவென்று நடுங்கியது. விரைவாக குழந்தையை சாப்பிடச் செய்து குளிருக்கு இதமான பிளானல் இரவு உடுப்புகளை அணிவித்து படுக்க வைத்தாள். கனமான கம்பளிகளை போர்த்திவிட்டு அருகில் உட்கார்ந்திருந்தாள். கார்த்திக் விரைவில் உறங்கிவிட்டான். எழுந்து சென்று மற்ற காரியங்களை கவனிக்க உள்ளே சென்றபோது அந்த பெரிய ஜன்னல் வழியே கவனித்தாள். தோட்டத்தை தாண்டி கொண்டு நிம்மி தனியே வேகமாக வருவதை பார்த்தாள். ஓடிச் சென்று கதவை திறந்தாள். குளிரில் நடுங்கிக் கொண்டு நிம்மி முன்னறையில் இருந்த மின்விசை கணப்பருகே உட்கார்ந்து கொண்டாள். கைகளை நீட்டி நெருப்பில் ஆட்டி சிறிது நேரம் காய்ச்சி கொண்டிருந்தாள். இருவருக்கும் சாப்பிட சூடாக தேநீர் தயாரித்து கொண்டு வந்தாள் சகுந்தலா. சகு, நீ முயற்சி செய்து ஒரு முறை குழந்தையுடன் உன் நாட்டிற்கு போய் வர வேண்டும். நானும் வடிவேலுவும் உன்னை பற்றி பேசி ஒரு திருமணத்திற்கு வந்திருக்கிறோம். வடிவேலுவுக்கு இங்கே நீடித்து தங்கி வாழ விருப்பமில்லை. அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் கனடாவுக்கு சென்று குடியேறிவிட்டார்கள். இந்த வருஷத்திற்குள் அங்கே குடியேறி விட வேண்டும் என்ற ஒரு பரபரப்பு. ஆனால் என் கவலையெல்லாம் உன்னை பற்றித்தான். தேநீரை பருகிக்கொண்டே அவள் பேசினாள். திடுக்கிட்டு போனாள் சகுந்தலா. நிம்மி இல்லாது அந்த நாட்டில் தொடர்ந்து வாழ்வதை பற்றி அவளால் நினைக்க கூட முடியவில்லை. ஒரு பயங்கர உணர்வில் உடல் சில்லிட்டு உணர்வுகள் உறைந்து பேச முடியாது விழித்தாள். நீ உன் நாட்டிற்கு திரும்பி போவதுதான் உசிதம் என்று எனக்கு புலப்படுகிறது. நானும் என் கணவரும் குழந்தையும் கனடாவுக்கு சென்று குடியேறிவிட்டால் நீ இங்கே தனியாகி விடுவாய். உன்னை தனியே விட்டு செல்ல எனக்கு மனமே இல்லை. அதனால் நீ ஒரு பயணம் லீவில் உன் நாட்டிற்கு ஓய்வாக தங்கி வர போய் வா. அங்கு உள்ள நிலைமையை நேரடியாக பார்த்துவிட்டு பிறகு மற்ற ஏற்பாடுகள் பண்ணலாம். இப்போ பிடித்த ஆரம்பித்தால்தான் நமது குறிக்கோள் வெற்றி பெறும். வடிவேல் இன்னும் சில மாதங்களில் ஒரு பயணம் கனடாவுக்கு போய் வர திட்டமிட்டிருக்கிறார். அம்மாவுக்கும் இந்தியாவில் போய் குடியேற பிரியமாக இருக்கிறது. அதனால் எங்களுக்கே பெரிய குழப்பம். தொடர்ந்து சிநேகிதி மௌனமாகவே இருப்பதைக் கண்டு நிம்மி ஆதரவுடன் அவள் தோளை தட்டினாள். இப்படி ஒரு திட்டம் என்றதும் நாளைக்கே நாங்கள் மூட்டையை கண்டி கொண்டு கிளம்பி விடுவோம்னு நினைக்காதே. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்று குடியேறுவது லேசான காரியமில்லை. ஒரு பெரிய அசுவமேதையாகும். சிரித்தாள் நிம்மி. நான் வற்புறுத்தலை. ஒன்று மட்டும் உண்மை. நாங்கள் இங்கிருந்து எங்கே கிளம்பினாலும் உன்னை தனியாக இங்கே விட்டுவிட்டு போக போவதில்லை. கூடவே தான் கூட்டிக் கொண்டு போவோம். அதனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னதை யோசித்து பார். இப்படி ஒரு எண்ணத்தை விதைத்துவிட்டு அவள் எழுந்து சென்றாள். அன்று இரவு முழுவதும் அந்த கடும் குளிரில் கம்பளிக்கடியில் தனிமையில் சகுந்தலா சிந்தித்தாள். அந்த விளைவுதான் இந்த பயணம். குழந்தை கார்த்திக்குடன் அவள் முதலாக வந்திருந்தாள். வந்ததிலிருந்து அவன் நினைவு நெஞ்சிற்குள்ளே திகுதிகு என்று மூண்டு எறிவதை உணரத் தொடங்கினாள். மறுபடியும் ஊருக்கு வந்தது சரியா? நிம்மி நினைப்பது போல் வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் வாழ அவளால் இயலுமா? அமைதியின்றி அவள் படுக்கையில் புரண்டாள். கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.